மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாட்டில் அமைந்துள்ள முனீஸ்வரர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இந்து புரட்சி முன்னணி சார்பில் மயிலை எழுச்சி விநாயகர் சிலை நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் விசர்ஜனம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணியின் மாநில தலைவர் பழ சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்திக்கு மாநில அரசுகள் பல்வேறு வகைகளில் உதவி செய்வதுடன் அரசு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். சந்தோஷ்குமார், தலைவர், இந்து எழுச்சி பேரவை. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தமிழகம் தழுவி விநாயகர் சதுர்த்தியானது மிக விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தினத்தில் இந்து புரட்சி முன்னணி சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திலே தலைமை விநாயகர் விசர்ஜனமானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே பல இடையூறுகளை தாண்டி, அதாவது 1947 சுதந்திரம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையை தூண்டியது விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன விழாவாகும். பாலகங்காதரர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேட்கையை நம் மத்தியில் ஏற்படுத்தினாரோ அதை தாண்டி மிகப்பெரிய இன்னல்களை தமிழகத்திலே நாங்கள் இந்து இயக்கங்களாக நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி இந்த இடத்துல விநாயகர் சதுர்த்தி வைக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் ஜனத்தொகை அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு கட்டுப்பாடுகள் அதிதீவிரமாக இந்த அரசு முன்வைத்திருப்பதை கண்டிக்கின்றோம்.